சரியா? ஊடகங்களிலே என்னை பற்றிய சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை அல்லது பிழையாக தரப்பட்டிருக்கின்ற என்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். சுமார் 3 நாட்களுக்கு முன்னர் சக்தி டிவியிலிருந்து ஒருவர் வந்து என்னிடம் சில கேள்விகளை கேட்டார். முதலாவது கேள்வி, திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரியாக ஆகியதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் அதற்கு பதிலாக கூறினேன், இன்று பாராளுமன்றத்திலே இருக்கும் அதிகூடிய அனுபவம் மிகுந்த அறிவு மிகுந்த ஒரு பாராளுமன்ற அங்கத்தினர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஆகவே இப்பொழுது இருக்கும் எங்களுடைய மிக சிக்கலான பொருளாதார நிலைமையை என்ன மாதிரி அதிலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு செல்லலாம் என்பது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தகமைகள் இருப்பவர் அவர்தான் என்ற கருத்தை நான் வெளியிட்டேன். அதற்கு காரணம் இருந்தது. அவருக்கு பல நாடுகளினுடைய ஆதரவு கிடைக்கும். முன்னர் நடைபெற்ற பலவிதமான சிக்கல்களில் இருந்து அவர் நாட்டை மீட்டபடியால் அது சம்பந்தமான போதிய அனுபவம் இருக்கின்றது. எனவே அதை வைத்து அவர் இந்த பதவிக்கு தோதானவர் அல்லது தகுதியானவர் என்ற கருத்தை வைத்தேன். அதற்கு பின்னர் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விதான் இப்பொழுது என்னை பிரச்சனையில் மாட்டிவிட்டு இருக்கின்றது. அதாவது கேள்வி திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அமைச்சரவையில் நீங்கள் கூப்பிட்டால் நீங்கள் அதிலே இடம்பெற ஒத்துக்கொள்வீர்களா என்ற கேள்வி. இப்பொழுது வரையிலே எனக்கு எவருமே ரணில் விக்ரமசிங்கவோ வேறு எவருமே இதை பற்றி கேட்கவும் இல்லை, நான் அவர்களுடன் பேசவும் இல்லை. ஆனால் இந்த கேள்வி கேட்டதால் நான் அதுக்கு பதில் சொன்னேன். இப்படித்தான் என்னுடைய பதில் அமைந்திருந்தது. அதாவது வழக்கமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் அங்கம் வகிப்பவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புவதில்லை. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு, தேசிய அளவிலே அவர்கள் சேர்ந்து போகும் போது அது வேறு விதமாக இருப்பதால் எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறபடியால் அதனை நாங்கள் வழக்கமாக மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பதில்லை என்று. ஆனால் இந்த முறை இந்த ஒரு இக்கட்டான நிலையிலே இவர் ஒரு அரசாங்கத்தின் தலைவராக அல்லது பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டிருப்பதால் ஒரு சில நிபந்தனைகளுக்கு அடங்க நாங்கள் அவருக்கு இந்த ஆதரவை கொடுக்க முடியும் அல்லது கொடுக்க முடியுமா என்பதை பரிசீலிக்க முடியும் என்று நான் கூறினேன். அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், முதலாவது, இதுவரை காலமும் சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகள் 2 விதமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று குற்றவாளிகளாக காணப்பட்டு அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றவர்கள், மற்றவர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கின்றன. இவர்களிலே சிறை தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு எதிரான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் அரசாங்கம். அந்த முறையிலே எங்களுடைய அரசியல் கைதிகளை எல்லோரையும் விடுவிக்க வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை, வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தற்பொழுது காணி அபகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முழுமுதற் காரணமாக இருப்பது இந்த தொல்பொருள் கமிஷன் ஆணைக்குழு. அந்த ஆணைக்குழு பௌத்த சின்னங்கள் இருக்கும் அத்தனை இடங்களையும் சிங்கள பௌத்தர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு பொய்யான கருத்தை முன்வைத்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அது தமிழ் பௌத்தர்கள் இருந்ததுதான் உண்மையான சரித்திரம். ஆகவே அந்த ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகளை உடனே நிறுத்த வேண்டும் என்பது 2வது. 3வதாக நான் கூறியது, 13 வருடங்களுக்கு முன்பிருந்தே இராணுவத்தினர் 1,00,000க்கு மேற்பட்ட இராணுவத்தினர் வட மாகாணத்திலே நிலை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை அரைவாசியாவது உடனேயே குறைப்பதற்கு முன்வர வேண்டும் அரசாங்கம்.
இந்த 3 நிபந்தனைகளுக்கும் உடனேயே, அதாவது ஒரு மாதத்துக்கு இடையிலே இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையிலே அவர்கள் அந்த நிபந்தனைகளுக்கு செவி சாய்த்து நடவடிக்கைகள் எடுத்தால் அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு, அமைச்சரவையில் சேர்ந்து பயணிப்பதற்கு நான் ஆயத்தமாக அது சம்பந்தமாக நான் பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் என்று நான் கூறியிருந்தேன். அத்துடன் ஒன்றை கூறினேன். இவையெல்லாம் தமிழ் மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்க போவதில்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய மனமாற்றம் எந்த அளவுக்கு இந்த காலிமுகத்திடலிலே நடைபெற்ற இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அதற்கு பிறகு சிங்கள அரசியல் தலைவர்களுடைய மனமாற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதனை தருவோம் என்று கூறுவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அதை முன்வைத்து அதற்கு பின்னர் எங்களுடைய வடகிழக்கு மாகாண மக்களினுடைய அரசியல் தீர்வை சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை பெறுவதற்கு நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கலாம் என்ற முறையிலே தான் இந்த கருத்து பரிமாற்றம் இருந்தது. ஆனால் அதனை வேறு விதமாக அல்லது நான் கொடுத்த நிபந்தனைகளை பற்றி ஒன்றும் குறிப்பிடாமல் நான் ஏதோ பதவி மோகம் கொண்டு நான் அந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய அமைச்சரவையில் இடம்பெற ஒத்துக்கொண்டுள்ளேன் என்று கூறப்பட்டது. இதுவரையில் அவர் எதுவும் என்னிடம் கேட்கவும் இல்லை, நான் அவருடன் எதுவும் இது சம்பந்தமாக பேசவும் இல்லை. ஆகவே அங்கு ஒத்துக்கொள்வதற்கோ அல்லது போவதற்கோ எந்த இதுவும் இல்லை. இந்த கேள்வி கேட்டதால் அதற்குரிய பதிலாகத்தான் நான் இதனை அளித்திருந்தேன். இதுதான் நடந்தது. இது சம்பந்தமான தற்போதைய என்னுடைய நிலைமை, நான் என்னுடைய கட்சிக்காரர்களை அல்லது சகோதர கட்சிகளினுடைய தலைவர்களோடு பேசி ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு இவ்வாறான என்னுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. ஆனால் இதனை எவ்வாறு நீங்கள் தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வோடு சம்பந்தப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கினார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த 3 நிபந்தனைகளை முன்வைக்கும் அதே நேரத்திலே இந்த 3 நிபந்தனைகளின் அடிப்படையிலே வருங்காலத்திலே வடகிழக்கு மாகாண மக்களினுடைய அரசியல் தீர்வை மும்மரமாக செயற்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதைவிட நான் முன்னர் கூறியதிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இந்த ரணில் அரசாங்கத்துக்கு உங்களுடைய கட்சி சார்ந்த பங்களிப்பு, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட பங்களிப்பு புரியுது. தனி ஒருவர் தான் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன். அந்த விதத்திலே என்னால் முடிந்தவாறு நான் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த காரணங்களுக்காக அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைக்க தயங்க போவதில்லை. தமிழ் மக்களுக்கான தீர்வை இந்த நேரத்திலே நாங்கள் பெற வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் நெருக்கடி நிலையிலே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்மைகளை செய்து கொடுக்க முடியும். எங்களுடைய வெளிநாட்டு புலம்பெயர் தமிழ் மக்கள் பல நன்மைகளை செய்து கொடுக்க முடியும். நான் முன்னர் திரு சிறிசேன அவர்களுடன் பேசிய போது, ஜனாதிபதி சிறிசேன அவர்களுடன் நான் முதலமைச்சராக இருந்தபோது கூறினேன், நீங்கள் எங்களுக்கு வடமாகாண முதலமைச்சர் நிதியத்தை தராமல் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு தான் நன்மை. எங்களுக்கு நிதியத்தை தருவதால் எங்களுடைய புலம்பெயர் மக்கள் வெளிநாட்டு செலாவணியில் எங்களுக்கு பணத்தை இங்கே அனுப்புவார்கள், அது உங்களுக்கு தானே நல்லதென்று. அதற்கு அவர் புலிப்பணமும் வந்து சேரும் என்று சொன்னார். உங்களுக்கு பணம் தேவையா அல்லது புலிகள் தேவையா என்று கேட்டுட்டு அவருக்கு நான் சொன்னேன், அது புலிப்பணமோ சிங்கப்பணமோ தேவையில்லை, பணம் அரசாங்கத்துக்கு வந்து கிடைக்கும் என்றால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகளை சரிவர செய்து கொண்டு போகலாம் என்று கூறியிருந்தேன். அது எப்பொழுதோ அதே போன்றுதான் நாங்கள் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை தந்தால் அரசாங்கம்தான் அதால் நன்மை பெறும் என்ற அந்த ஒரு கருத்தை நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும். அதை முன்வைப்பதாக இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு
ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்வை மிக விரைவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தான் நான் செயற்படுகின்றேன். முள்ளிவாய்க்கால் இந்த நிகழ்வு 18ஆம் தேதி வருகின்றது. பலவிதமான கருத்துக்கள் நிலவிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் முன்னர் நடந்த சில விடயங்களை நான் கூற முடியும். 2013-14 மஹிந்த ராஜபக்சேனுடைய அரசாங்கம் இருந்த காலத்திலே அவர்கள் முள்ளிவாய்க்காலை நாங்கள் சென்று அங்கு குழுமி இறந்தவர்களை நினைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இராணுவத்தினரை கொண்டு வந்து குவித்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 2014 நான் என்ன செய்தேன் என்றால், அப்பொழுது இருந்த சீனியர் டிஐஜியுடன் கதைத்து, நானும் அங்கு போகின்றேன், நீங்கள் அதை நிப்பாட்டக்கூடாது, ஏனென்றால் இது எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, இது ஒரு இறந்த மக்களின் நினைவாகத்தான் இது நடைபெறுகின்றது என்று கூறி அவர்களுடைய அனுமதியை பெற்று அந்த முதலாவது 2014ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு நிகழ்வை முள்ளிவாய்க்காலிலே நடத்தினோம். பின்னர் ரணில் அல்லது சிறிசேன 2015 வந்ததன் பிற்பாடு அது கண்டும் காணாத மாதிரி இருந்தார்கள். அதிலே அவர்கள் வெகுவாக உள்ளிட்டு எங்களுக்கு பிரச்சனைகளை தரவில்லை. ஆகவே இந்த முறையும் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 18ஆம் தேதி எந்த விதமான பிரச்சனைகளையும் தராமல் மக்கள் அங்கு சென்று இறந்தவர்களின் நினைவாக அவர்களுடைய நடவடிக்கைகளை அனுஷ்டிக்க இடம் தருவார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது, எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதை கோத்தாபய ராஜபக்ச அதற்கு இடமளிக்காமல் விடக்கூடும். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவ்வாறு எதுவும் நடைபெறாது. இந்த முறை முள்ளிவாய்க்காலினுடைய நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டு வர இடமளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்து பத்திரிகையிலே புலிகள் மீண்டும் சேர்கிறார்கள், இங்கு பல நடவடிக்கைகளில் இறங்கப் போகின்றார்கள் என்று குறிப்பிட்டதாக கூறுகின்றீர்கள். இதை யார் இந்த செய்தியை கொடுத்தார்கள் என்று அறிந்து கொள்ளணும். சுப்பிரமணியம் சாமி சொன்னாரோ அல்லது வேறு யாராவது சொன்னார்களோ என்று அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் இதிலே எந்த விதமான உண்மையும் இருக்க முடியாது. முதலாவதாக இதுவரை காலமும் புலிகள் இணைகின்றார்கள் என்ற ஒரு விடயம் ஒருவரும் கூறவில்லை. அது என்ன, முள்ளிவாய்க்கால் வரும்போது இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அது முள்ளிவாய்க்காலை நினைவில் வைத்து அந்த தினத்திலே நாங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தப் போகின்றோம் என்பதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை. ஆகவே இதுவரை காலமும் புலிகள் இணைகின்றார்கள் அல்லது புலிகள் திரும்பவும் வன்முறையில் ஈடுபட எத்தனிக்கின்றார்கள் என்பதற்கு எந்த விதமான நிரூபணங்களும் இல்லை. ஆகவே இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக அந்த பத்திரிகையிலே போடப்பட்ட ஒரு விடயம் என்று தான் நான் நம்புகின்றேன். அதனை நாங்கள் இந்த செய்தி எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள் என்பதை அறிந்து கொண்டால் இதனுடைய அரசியல் பின்புலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையாக இதிலே உண்மை இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. I have been asked a question as to whether I intend joining Honorable Ranil Wickremesinghe in his cabinet and so on. This is very unfortunate because it came out of an interview that was given to a particular media, where they asked, how do you look at the appointment of Mr. Ranil Wickremesinghe? I said, in the parliament today, the person who has maximum experience in these matters with regard to economic regeneration, economic problems, is Ranil Wickremesinghe. And he has the ear of the Western countries and also India, and maybe Singapore, Japan and other places. So, under the circumstances, he is the ideal to take over the job as Prime Minister. So, therefore, I would welcome Mr. Ranil Wickremesinghe
being appointed to the position of Prime Minister, I said. But the next question has created all the problems, all the controversies that are now being posed to me. The next question by the media person was, would you accept a ministerial position if you are called upon? Now, I must first say that until now, just until I give this interview, there has been no communication between me and Mr. Ranil Wickremesinghe. He has not asked me whether I would like to join him, nor have I asked him, and told him that I would like to join him. There is no such thing. This was a purely an answer to a question where I said, normally Tamil national parties do not take positions in the central government because our problems are different and the central government problems are different. And under the circumstances, once a person gets in there, he gets completely divorced from the problems of the Tamils. So therefore I said that would be the normal answer that I would have given, that I am not intending to take any position. But under the circumstances, because this is a government which is dealing with an emergency, a crisis, and a person who is looked upon as a friend of the minorities in a certain way, maybe the Tamils and the Muslims and so on, but though he has not granted any rights as such to the minorities, he has been a friend as such. So in those circumstances, I said, I may consider this if he approves of 3 conditions which I would like to put forward. First condition was to release all the Tamil political prisoners. There are about 115 or 120 people. Out of them, some of them are in sentence. They are following they are in prison, having been sentenced. Those people will have to be given amnesty. Then the others, there are cases pending against him. All those people, the cases must be withdrawn. There are others who are in detention and nothing has been done. All those people must be released. So if all these Tamil political prisoners are released, that is exactly my first condition. Second condition I laid down was that the north and east land grabbing is taking place under the direction of the Archaeological Commission, which is working today. Now this Archaeological Commission is making a lot of mistakes. They are identifying Buddhist places of worship in the northern province and calling them as Sinhala Buddhist places of worship. The Tamils had lived long time earlier, and the Tamils were the first people to become Buddhists in this country. At that time there was no Sinhala language even. So therefore it is essential that the work of the Archaeological Commission must be brought to an end. And all the lands that have been taken over must be released back to the owners. Then the third one, I said, from 2009, the army has continued to be occupying in the northern province, and at the moment, nearly a lakh of people, 100,000 army soldiers, sailors, air forcemen are there in the northern province, and all those must be at least reduced by at least half for the moment, and then as time goes on, it must be progressively decreased, and they must be and we must be free out of an occupational army in our areas. Then I also had said, on the basis of these 3, if Mr. Ranil Wickremesinghe can give a written undertaking that he will look into it and take the necessary steps within a particular period, say 1 month or so, then of course I could consider any request to join up with the government and sail together. But I also mentioned that it is essential that all these change of mind among the Sinhalese should pave the way for a proper resolution of the Tamil problem, which would be the granting of a federal constitution for the whole island. So that is my actual, what I had been trying to bring out, but it has been completely misunderstood, and it has been put in the papers as if I was wanting to become
member of Mr. Ranil Wickramasinghe's cabinet, which I am not the least interested, except if it leads to benefits to our community, there is no need for me to join up any cabinet as such.